தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்ம ருது ஆடி மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 28 ஜூலை 2026. இன்று சதுர்தசி இரவு மணி 7:32 வரைக்கும் இருக்கு. அதன் பின் பௌர்ணமி. பூராடம் நட்சத்திரம் மாலை மணி 3:02 வரைக்கும் இருக்கு. அதன் பின் உத்திராடம். சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். விஷ்கம்பம் நாம யோகம் கரஜி கரணம். இன்றைக்கு பௌர்ணமி, அதாவது 7:32 வரைக்கும் நமக்கு சதுர்தசி இருக்கு. சில பேர் இன்றைக்கு பௌர்ணமி எடுத்துப்பா. இப்போ உதாரணம், இப்போ திருவண்ணாமலை கிரிவலம் போகிறவா இன்றைய நாளை பௌர்ணமியாக கணக்கெடுத்து. சில பேர் இந்த வீட்டில் கலசம் வச்சு பூஜைகள் பௌர்ணமி தோறும் பூஜைகள் பண்ணுறவா இருக்கா, அம்பாள் பூஜைகள் பண்ணுறவா இருக்கா. அவள் என்ன பண்ணுவான்னா, அவளுக்கு சூரிய உதயத்தின் போது பௌர்ணமி பிரதானமாக எடுத்துக்கும். அது மாதிரி வியாச பூஜை, ஆடி மாதம் பௌர்ணமி வியாச பூஜைன்னு சொல்லுவோம். அது நாளைக்கு தான். அதனால் இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தை ஃபாலோ பண்ணுறவா இன்றைக்கு பௌர்ணமியை எடுத்துக்கும். இந்த கலசம் வச்சு பூஜை பண்ணுறவா, வியாச பூஜை பண்ணுறவாளுக்கெல்லாம் நாளைக்கு தான் பௌர்ணமி. அகசு நாழிகை 31:14, தியாஜ்யம் நாழிகை 44:10. இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் வளர்பிறை சதுர்தசி. நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 3, வினாழிகை 37. சூரிய உதயம் காலை 5:56. இன்றைய ராகுகாலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைக்கான கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷபராசியில் செவ்வாய், மிதுன ராசியில் புதன், கர்க்கடக ராசியில் சூரியன் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது, தனுசு ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் வக்ரல்மையில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் இன்று இரவு 9:36 சந்திர பகவான் மகர ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்தை 8ஆம் பார்வையாக பார்த்துடுறார். கோச்சார சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கார். பல விதத்திலும் நமக்கு நன்மைகள் விளையக்கூடிய அற்புதமான ஒரு நாள். முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எந்த காரியத்தையும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யறது நல்லது. முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் அவசியம். ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சினா மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. அது மாதிரி எந்த காரியத்தையும் யோசித்து செய்கிறது நமக்கு நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய மாற்றங்கள் இன்று
வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த காரியங்கள் அனைத்தையும் திட்டமிட்டு கரெக்டாக செய்வீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமும் தொட்டதெல்லாம் துலங்கும். ராசிநாதன் புதன் ராசியில் ஆட்சி, 7ஆம் இடத்துல கோச்சார சந்திரன், 5, 12 கூடையவரான சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு இன்றைய நாள் மிகச்சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்க போகிறது. முடிவுக்கு வர முடியாமல் இருந்த, இழுபறியாக இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, ராசிநாதன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். குருவும் சந்திரனும் இன்றைக்கு பரிவர்த்தனை. பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மங்கள காரியங்கள் அனைத்தும் உங்கள் மனம் போல் நல்லபடியாக நடைபெறும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் என்பது காணப்படும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் இன்று உங்களுக்கு நிலவும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தினை பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும். வாழ்க்கை துணை விஷயத்தில் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகும். பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இன்று காத்திருக்கிறது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எல்லா காரியமும் நல்லபடியாக நடந்து முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. 4ஆம் இடத்துல கோச்சார சந்திரன், ராசிநாதன் புதனே 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, 7ஆம் இடத்துல சனி, அது மாதிரி குரு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, 10ஆம் இடத்துல புதன் சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு நாள். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பெரிய முன்னேற்றம் மாற்றம் உங்களுக்கு காத்துருக்கு. எந்த காரியத்திலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோட உங்களால் இன்றைக்கு எந்த ஒரு காரியத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் இன்றைக்கு உங்களால் எடுக்க முடியும். யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவிதமான குழப்ப நிலை விலகும்.
பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பயம், கவலை விலகும். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம் அப்படின்னா, விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுராசி அன்பர்கள், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம். ராசிநாதன் சந்திரன் வீட்டில் ஒரு பரிவர்த்தனை யோகம் நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறது. சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் இதெல்லாம் மீண்டும் வேகம் பெறும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் நமக்கு இன்று காணப்படும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சுணக்க நிலை அனைத்துமே விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு திருப்தியை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் திட்டமிட்டபடி நமக்கு நடக்கும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் யாருக்காவது இருந்ததுன்னா அது சரியாகக்கூடிய ஒரு தன்மை, ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமை பார்த்து ஆராய்ந்து இன்றைக்கு நீங்கள் முடிவெடுப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. 5 குடையவர் ஆட்சியாக இருக்கார். 4, 9 குடையவரான சுக்கிரன் ராசியை பார்க்கக்கூடிய தன்மை. கோச்சார சந்திர பகவான் 11ஆம் இடத்துல சஞ்சாரம். தொட்டதெல்லாம் தொடங்கும். நீண்ட நாட்களாக மனசை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த, அதாவது ஒரு உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு கஷ்டமான விஷயத்திலேருந்து இன்றைக்கி உங்களால் வெளியில் வர முடியும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த விஷயத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும்.
எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். மனம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலுமே இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்களிலிருந்து உங்களால் வெளியில் வந்துட முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.